ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அமித்ஷா பேசும்போது பக் பக், ட்ரோனை சுட்டுத் தள்ளிய வீரர்கள். காரைக்கால் பாரதிய ஜனதா கூட்டத்தில் அதிர்ச்சி. காரைக்காலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற கூட்டத்தில் தடையை மீறி பறந்த ட்ரோனை பாதுகாப்பு வீரர்கள் சுட்டுத் தள்ளிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காரைக்காலில் நேற்று நடந்த பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பொதுக்கூட்டம் நடக்கும் இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் ட்ரோன் பறக்க மாவட்ட நிர்வாகம் நேற்று முன்தினமே தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் நேற்று மதியம் பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசிக் கொண்டிருந்த போது கூட்டம் நடந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் தடையை மீறி ட்ரோன் ஒன்று பறந்தது. தொடர்ந்து அமித்ஷா பேசும் மேடை நோக்கி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மத்திய பாதுகாப்பு படையினர் ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்ப உதவியுடன் ட்ரோனை சுட்டு வீழ்த்தி செயல் இழக்க வைத்தனர். சிட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் புருஷோத்தமன் தலைமையிலான போலீசார் இதுகுறித்து விசாரணையை துவக்கினர். அதில் தடையை மீறி ட்ரோனை பறக்கவிட்டது திருநள்ளாரைச் சேர்ந்த 25 வயது லோகேஷ் என்பது தெரியவந்தது. இவர் காரைக்கால் பாரதியார் வீதியில் ட்ரோன் ரிப்பேர் செய்யும் கடை மற்றும் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். மத்திய அமைச்சர் அமித்ஷா பொதுக்கூட்டத்தை ட்ரோன் மூலம் வீடியோ எடுத்து அதனை தனது யூடியூபில் பதிவேற்ற ட்ரோன் பறக்கவிட்டதாக கூறியுள்ளார். அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உரிமை தொகை ரூபாய் 5000 விடுவிப்பு, சிபிஐ விசாரணை கேட்டு மனு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் ஒரே நாளில் தலா 5000 ரூபாய் வரவு வைத்ததில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது. எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென தலைமைச் செயலர் மற்றும் தேர்தல் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் GS மணி மனு அனுப்பியுள்ளார். மனுவில் அவர் கூறியிருப்பதாவது: மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1.31 கோடி பயனாளிகள் உள்ளனர். அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் கொடுத்தாலும் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. இதற்கிடையே எந்த ஒரு பயனாளரும் 3 மாதங்களுக்கான முன்பணம், கோடைக்கால சிறப்பு தொகை வேண்டுமென கேட்காத நிலையில் தேர்தலை மனதில் வைத்து பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் ஒரே நேரத்தில் தலா 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் மொத்தமாக 6500 கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து இந்த உரிமை தொகை முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளது. இதில் அரசு நிதிகளின் விரிவான மற்றும் சீரான கணக்கியல் ஒழுங்கு மீறப்பட்டுள்ளது. வாக்காளர்களின் ஓட்டுகளை பெற 5000 ரூபாய் வழங்கியது சட்ட முறைகேடானது, விதிகளுக்கு மாறானது. திட்டத்தின் இயல்பான கால அட்டவணையை மாற்றி தேர்தல் காலத்தை முன்னிட்டு ஒரே நாளில் வழங்கியது பொதுநல விதிகளை தவறாக பயன்படுத்தும் நடவடிக்கை என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும். இந்த விவகாரத்தை சிபிஐ அல்லது சென்னை ஹைகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென கூறப்பட்டுள்ளது. ஓட்டுக்கா பணம் கொடுக்குறீங்க, இந்த புடிங்க உங்க 5000 ரூபாய. திமுக அரசுக்கு எதிர்பாராத அடி. தமிழக சட்டசபை தேர்தலை ஒட்டி அடுத்த 3 மாதத்திற்கும் சேர்த்து 3000 ரூபாய் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகை 2000 ரூபாய் என 5000 ரூபாயை மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் வங்கிக் கணக்குகளில் வரவு வைத்திருக்கிறது திமுக அரசு. இந்நிலையில் கடன் சுமையில் தத்தளிக்கும் திமுக அரசின் இந்த நிதி என் குடும்பத்திற்கு தேவையில்லை என்று கூறி மதுரை செல்லூரைச் சேர்ந்த ஆர்வலர் சங்கர பாண்டியன் முதல்வரின் தனிப்பிரிவுக்கே அந்த பணத்தை திருப்பி அனுப்பியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி அவர் கூறியது: நான் டைல்ஸ் ஒட்டும் தொழில் செய்கிறேன். ஓட்டுக்காக 5000 ரூபாயை திமுக அரசு வழங்கியதாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவுகின்றன. நானும் அப்படித்தான் கருதுகிறேன். இது ஒரு வகை குற்ற உணர்ச்சியாக எனக்கு தெரிந்தது. எங்கள் குடும்பத்தில் ஓட்டுக்கு பணம் வாங்கும் பழக்கம் எப்போதும் கிடையாது. இந்த 5000 ரூபாய் இப்போது எங்களுக்கு தேவைப்படாததால் மனைவி ஒப்புதலோடு முதல்வருக்கு அஞ்சல் துறை மூலம் திருப்பி அனுப்பியுள்ளேன். கடந்த மாதம் பொங்கல் பணம் 3000 ரூபாயையும் திருப்பி அனுப்பி இருக்கலாமே என்று நீங்கள் கேட்கலாம். அந்த தொகை அப்போது என் குடும்பத்திற்கு தேவையாக இருந்தது. மாதந்தோறும் பெறும் 1000 ரூபாயும் தேவையாக இருந்ததால் திருப்பி அனுப்பவில்லை. இந்த 5000 ரூபாய் நிரடலாக இருந்ததால் திருப்பி அனுப்பினேன். இதை விளம்பரத்திற்காக நான் செய்ததாக நீங்கள் கருதினால் எனக்கு அது குறித்து கவலை இல்லை. கடன் சுமையுடன் உள்ள திமுக அரசுக்கு என் பங்களிப்பாக என் திருப்திக்காக பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கிறேன் என்று சங்கர பாண்டியன் கூறினார்.
ராமரின் முரட்டு பக்தர் என்பதை மீண்டும் நிரூபித்த பிரதமர் மோடி. சேவா தீர்த் திறப்பு பின்னால் சுவாரஸ்யம். டெல்லியில் புதிய பிரதமர் அலுவலகத்தை திறந்து வைத்து பணியை துவங்கினார் பிரதமர் மோடி. இத்துடன் கர்த்தவ்ய பவன் 1, 2 ஆகிய அரசு அலுவலக கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். சேவா தீர்த் எனப்படும் பிரதமர் அலுவலகம் 13ஆம் தேதி திறக்கப்பட்டதற்கு பாரதிய ஜனதாவில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் விஜய ஏகாதசி. அதில் என்ன விசேஷம் என்றால், பகவான் ராமருடன் இந்த விஜய ஏகாதசி தொடர்பு உடையது. இந்த நாளில்தான் ராமர் விரதமிருந்து இலங்கையிலிருந்து சீதையை மீட்க கடலை தாண்டினார். இதனால் தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்தாராம் மோடி. 2047இல் விக்சித் பாரத் என்ற தன் கனவு திட்டம் நிறைவேறி பாரதம் உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பதால் தான் விஜய ஏகாதசி அன்று திறந்து வைத்தார் என்கின்றனர். ராமர் கோயிலை கட்டுவோம் என்று சொன்ன மோடி அதை நிறைவேற்றிவிட்டார். ராமர் மீது அதீத பக்தி கொண்டவர், அதனால்தான் விஜய் ஏகாதசி நாளை தேர்ந்தெடுத்தார் என்கின்றனர் பாரதிய ஜனதாவினர். சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தில் மத்திய அரசின் அனைத்து அலுவலகங்கள், பார்லிமெண்ட் என அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டுவரும் திட்டத்தை 2019இல் துவக்கி வைத்தார் மோடி. ஆனால் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று 2021இல் தான் கட்டிட வேலைகள் ஆரம்பித்தன. இதுவரை சவுத் பிளாக்கில் செயல்பட்ட பிரதமர் அலுவலகம் இனி சேவா தீர்த்தில் இயங்கும். இத்துடன் அரசின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் கேபினெட் செக்ரட்டரியேட், தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஆகியவற்றின் அலுவலகங்களும் இந்த அதிநவீன கட்டிடத்திலிருந்து செயல்படும். நிதி அமைச்சகம், ராணுவம் உட்பட பல முக்கிய துறைகளின் அலுவலகங்கள் கர்த்தவ்ய பவன் 1 மற்றும் 2 இருந்து இயங்கும். தமிழகத்தில் பாஜகவுக்கு முட்டுக்கட்ட எது? டூரிஸ்ட் பாணியில் களமிறக்கி ஆய்வு. தமிழகத்தில் பாஜ வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது எது என்பது குறித்த அரசியல் கள நிலவரங்களை மகாராஷ்டிரா, கர்நாடகாவைச் சேர்ந்த கட்சி விசுவாசிகள் வாயிலாக பாஜ மேலிடம் சேகரித்து வருகிறது. இதுகுறித்து பாஜ வட்டாரங்கள் கூறியதாவது: பிரதமர் மோடி தலைமையில் 3ஆம் முறையாக மத்தியில் பாஜக ஆட்சி நடக்கிறது. தமிழகம் தவிர்த்து அனைத்து மாநிலங்களிலும் பாஜ செல்வாக்கு அதிகரித்துள்ளது. கேரளாவில் திருவனந்தபுரம் மாநகராட்சி, மகாராஷ்டிராவில் மும்பை மாநகராட்சியை பாஜ கைப்பற்றியது. ஆனால் தமிழகத்தில் இப்போது பாஜக வளர்ந்திருந்தாலும் தேர்தலில் வெற்றி கிடைப்பதில்லை. சென்ற சட்டசபை தேர்தலில் 4 தொகுதிகளில் பாஜ வெற்றி பெற்றதற்கு அதிமுக கூட்டணி முக்கிய காரணம். தமிழக மக்களிடம் ஆன்மீக உணர்வு அதிகம் இருந்தும் கட்சி வளரவில்லை. தமிழக பாஜவின் இந்த நிலைமைக்கு கட்சியினர் மக்களுடன் தொடர்பு இல்லாமல் இருப்பதே முக்கிய காரணம். தமிழகத்தில் பாஜ வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது எது என்பதை கண்டறிந்து சரி செய்தால் மட்டுமே சட்டசபை தேர்தல், 2029 லோக்சபா தேர்தலில் வெற்றி கிடைக்கும் என மேலிட தலைவர்கள் நம்புகின்றனர். கள நிலவரம் குறித்த உண்மை விவரங்களை சேகரிக்க மகாராஷ்டிரா, கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜவினரை ஈடுபடுத்தியுள்ளனர். அவர்களும் டூரிஸ்டுகள் போல பல இடங்களுக்கு சென்று மக்களுடன் பேசி தமிழக பாஜ மீதான எண்ண ஓட்டங்களை சேகரித்து தலைமைக்கு அனுப்பி வருவதாக வட்டாரங்கள் கூறின. சென்னை வருகிறார் காங்கிரஸ் பொதுச் செயலர். முதல்வரை சந்திக்க திட்டம். சட்டசபை தேர்தலுக்காக திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்த கடந்த நவம்பர் மாதம் ஐவர் குழுவை காங்கிரஸ் தலைவர் கார்கே அமைத்தார். 3 மாதங்களாகியும் காங்கிரசுடன் பேச்சு நடத்த திமுக முன்வரவில்லை. அதற்கான குழுவையும் அமைக்கவில்லை. இதுகுறித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் தங்கள் அதிருப்தியை வெளியிட்டனர். அதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சு நடத்த விரைவில் குழு அமைக்கப்படும் என திமுக தலைமை அறிவித்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலர் வேணுகோபால் நாளை மறுதினம் சென்னை வருகிறார். தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கவும் அவர் திட்டமிட்டுள்ளதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் தெரிவித்தனர். திமுகவுடன் கூட்டணி பேச்சு துவங்காததால் பிப்ரவரி முதல் வாரத்தில் சென்னை வருவதாக இருந்த வேணுகோபால் தன் பயணத்தை 2 முறை தள்ளி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 10 சீட்டு தந்தால்தான் என்டிஏ கூட்டணி, இல்ல 51 இடங்களில் தனித்து போட்டி. பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி அறிவிப்பால் பரபரப்பு. இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே சென்னையில் அளித்த பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது. தமிழக தேர்தலில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட என்டிஏ கூட்டணியில் 10 தொகுதிகள் கேட்டுள்ளோம். எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யாவிட்டால் தலித் ஓட்டுகள் அதிகமுள்ள 51 தொகுதிகளில் சுயேட்சையாக போட்டியிடுவோம். மீதமுள்ள தொகுதிகளில் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவளிப்போம். தேர்தல் கமிஷன் சார்பில் தமிழகத்தில் போட்டியிட எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் இச்சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்போது கரும்பு விவசாய சின்னத்தில் உள்ள நிறத்தை நீளமாக மாற்ற உள்ளோம். நடிகர் விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைந்து செயல்பட வேண்டும்.
அவர் இணைந்தால் கூட்டணி மேலும் வலுப்பெறும். எதிர்காலத்தில் திருமாவளவன், ஜான் பாண்டியன், ஜெகன்மூர்த்தி, கிருஷ்ணசாமி உள்ளிட்ட தலித் தலைவர்களை ஒன்றிணைத்து ஒரே அமைப்பாக செயல்பட உள்ளோம் என்றார். இதற்கிடையே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை ராம்தாஸ் அத்வாலே சந்திக்க திட்டமிட்டிருந்தார். நேற்று மாலை 6 மணிக்கு சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்தில் சந்திப்பு நடக்க இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் இரு தலைவர்களும் சந்திக்க முடியாமல் போனது. இருப்பினும் இருவரும் போனில் பேசியுள்ளனர். எதிரெதிர் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இரு தலைவர்களும் பேசியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெட் தேர்வில் ஒரே தகுதி மதிப்பெண் வழங்க வேண்டும், ஆசிரியர் கூட்டணி கோரிக்கை. சிறப்பு டெட் தேர்வில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் தகுதி மதிப்பெண்ணாக 40% நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழக பட்டதாரி ஆசிரியர் கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ஆசிரியர் கூட்டணி கூறியதாவது: பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் வரும் ஜூலை 4, 5 தேதிகளில் டெட் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஒரே பள்ளியில் ஒரே பாடத்தை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு வெவ்வேறு தகுதி மதிப்பெண் நிர்ணயம் செய்தால் முரண்பாடு ஏற்படும். எனவே அனைவருக்கும் ஒரே தகுதி மதிப்பெண் நிர்ணயம் செய்ய வேண்டும். கேரளாவில் எம்ஃபில், PhD படித்த ஆசிரியர்களுக்கு டெட் தகுதி தேர்வில் இருந்து விலக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழகத்திலும் விலக்கு அளிக்க வேண்டும். பணியில் உள்ள ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பை கருதி அனைத்து ஆசிரியர்களுக்கும் தகுதி மதிப்பெண்ணாக 40% நிர்ணயம் செய்ய வேண்டும் என அவர்கள் கூறியுள்ளனர்.